பணத்தை அதிகமாக சேர்ப்பதனால் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, சதா பணத்திற்காக ஓடுபவர் காலத்தை இழக்கிறார், தன் ஆரோக்கியத்தை இழக்கிறார், தன்னைச் சுற்றி அன்பானவர்கள் இருப்பதையும் இழக்கிறார், தான் வாழ்வதற்கான அர்த்தத்தையும் இழக்கிறார். இதை அளவோடு மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது அவர் நிம்மதியைப் பெறுகிறார், மன அமைதியையும் திருப்தியையும் பெறுகிறார், அன்பானவர்களை உடன் பெறுகிறார், நல்லோர்களின் ஆசிகளைப் பெறுகிறார், புண்ணியங்களையும் பாக்கியங்களையும் பெறுகிறார். நமக்கு அத்தியாவசியமான தேவைகளில் பணமும் ஒன்றுதானே தவிர, அதுவே அனைத்திற்கும் முதன்மையான ஒன்று இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம் குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நேசித்த, நம் வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கிய தாய் தந்தைகளை ஒரு கட்டத்தில் தூக்கி எறிய நேரிடலாம். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், குழந்தைகள் பெற்றவர்களையும், பெற்றோர்கள் குழந்தைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு, "நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்" என்று கூறுவார்கள். அதுபோல் நாம் பணத்தை மட்டும் பகைத்துக் கொள்வதே இல்லை. ஏனெனில், இவர்கள் அன்றாடம் நம் வாழ்வில் இருப்பவர்கள். இவர்களைப் பற்றி நாம் முழுமையாக அறிவோம். ஆனால் பணத்தைப் பற்றி நாம் முழுமையாக அறியவில்லை. மாறாக, அது எவ்வளவு முக்கியம் என்று இந்த சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதை நாம் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்றால், சிறு வயதில் ஒரு யானையின் காலில் பெரிய சங்கிலியைப் போட்டு, அதை இந்த இடத்தில் இருக்குமாறு அடிமைப்படுத்தி வளர்த்து வருவார்கள். அதுவும் சிறு வயதில் இழுத்துப் பார்த்து, நம்மால் தப்பிக்க முடியவில்லை என்ற எண்ணத்தை தனது மூளையில் பதிய வைத்துக் கொள்ளும். ஆனால் வளர்ந்த பிறகு அதனால் அந்த சங்கிலியை உடைத்துக்கொண்டு செல்ல முடியும். ஆனால் அது மூளையில் இது ஆழமாக பதிந்து விட்டதால், அது இன்று வரையும் அந்த பழைய விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கும். அதுபோல் நாமும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அளவுக்கு மேல் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டால், நம்மை அறியாமல் நாம் முதலில் இழப்பது மனிதத்தை, மனித நேயத்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே அதைவிட அதிகமாக பெறுகிறோம். இது வரிகள் அல்ல, வழிகள். பயணித்துப் பாருங்கள்.